வணக்கம். இப்ப அந்தமான்ல ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம். இது வந்து வண்டூர் பீச். வண்டூர் பீச்னு சொல்லுவாங்க. இந்த வண்டூர் பீச்சுடைய என்ட்ரன்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. மேல இருக்கு இல்லையா மகாத்மா காந்தி மெரின். அந்த இதான் இப்போ உள்ள இதான் கேட்டு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மியூசியம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு அழகான பீச் இருக்கு. இந்த பீச் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அழகான பீச் ஆகும். இந்த பீச்ல வந்து நிறைய படங்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. தமிழ் படங்கள், ஹிந்தி படங்கள், எல்லா படம் நிறைய மொழி படங்கள் அதில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த பீச்ல இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ரெட் ஸ்கின் ஜாலி பே அங்கேருந்து போகலாம். அங்கேருந்து ஒரு போட்டில் வந்து அவங்க கூட்டி போகிறாங்க. அதை நான் அங்கே போய் உள்ளே போய் நான் காட்டுறேன். இதுதான் இதோட என்ட்ரன்ஸு. இதான் வண்டூர் பீச்சுக்கு போகிற வழி. இந்த ரோடு தான் வண்டூர் பீச்சுக்கு போகுது. இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ரோடாக தான் இருக்குது. நிறைய டூரிஸ்ட்டுகள் இந்த ரோட்டில் வராங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து பீச்சு போகிற வழியில் இந்த ஒரு அருமையான லொக்கேஷன் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து பீச் கிடையாது, பீச்சோடைய ஒரு தொடர்ச்சி தான். அந்த பீச்சுக்கு முன்னாடி உள்ள ஒரு இடம் தான் இந்த இடம். இதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பீச்லேயும் நம்ம இறங்கலாம். ரொம்ப ஒரு அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இந்த மேகங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு அழகாக இருக்குது, ஒரு ரம்மியமாக இருக்குது. இதை பார்க்கும் பொழுதே இங்கே நின்று கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரி தோணுது. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா வண்டூர் பீச்சுடைய உள்ளே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டோம். அங்கே தூரத்தில் தெரியுது அதான் கடல். ஃபுல்லாக வந்து இங்கே டூரிஸ்ட்டுகள் எல்லாம் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்த நேரம் கொஞ்சம் நண்பகல் நேரனால அதிகமாக யாரும் மக்கள் அதிகமாக வரல, டூரிஸ்ட் வரல. இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆமாம், இது ஒரு சின்ன ஒரு பாதை ஒன்று கொடுத்துருக்காங்க வெளியில். அதாவது பீச்சுக்கு போகிறதுக்கு இந்த வழியில் தான் பீச்சுக்கு போகலாம். இல்லை, எல்லா வழியிலும் போகலாம். ஒரு சின்னதாக ஒரு பாதை ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், இதுதான் பீச். நம்ம வந்துட்டோம். பாருங்கள், அந்த கடலே பாருங்கள், இப்படி ஒரு ப்ளூ கலர், நீல கலராக அந்த இருக்குது. அந்த மணல் பாருங்கள், மணல் வந்து எவ்வளோ ஒரு அழகாக, ஒரு குப்பை கூட கிடையாது, சின்ன ஒரு குப்பை கூட கிடையாது, ஒரு பேப்பர் கூட கிடையாது. அவ்வளவு அழகாக அது. இந்த வண்டூர் பீச் பார்த்தீங்கன்னா, அதாவது போர்ட் பிளேர் நகரத்தில் வந்து ரொம்ப கிட்ட அருகில் உள்ள பீச் இந்த பீச் தான். அதாவது ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவு தான் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. இந்த பீச் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் இந்த பீச்சில் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இயற்கை படம் இங்கே தான். அந்த பாட்டு காதல் வந்தால் சொல்லி இருக்கிற பாட்டு இங்கே தான் ஷூட்டிங் பண்ணாங்க. அங்கே தெரியுது பாருங்க, அந்த இடத்துல நிறைய மரங்கள் கிடந்தது. அந்த மரங்கள்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. அந்த மரங்கள்ல தான் ஒரு சாங் ஓடி வருவார். அந்த சாங் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. ரொம்ப அழகான ஒரு பீச் இது. ரொம்ப அந்த மணல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளீனாக இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து அங்கே லாங்கா இங்கே தெரியுது பாருங்க ஒரு தீவு. அந்த தீவு தான் வந்து ரெட் ஸ்கின் ஜாலி பே. 2 தீவுகள் இருக்கு. அதாவது ஒரு சில டைம்ல வந்து ரெட் ஸ்கின் திறந்துடுவாங்க, சில டைம்ல ஜாலி பேங்கிற தீவை திறந்துடுவாங்க. இங்க இருந்து டெய்லி போட் இருக்கு. போட்ல வந்து நம்ம அங்கே போகலாம், அந்த தீவுகளை சுற்றி பார்க்கலாம். அந்த ஜாலி பேங்கிற தீவுல கூட ஒரு பாட்டு ஷூட் பண்ணாங்க. சத்ரியன் படத்துல இந்த பாட்டு இருக்கு இல்லையா, மாலையில் யாரோ மனதோடு பேச, அந்த பாட்டு வந்து அங்கேதான், அந்த தீவுல தான் ஷூட் பண்ணாங்க. ரொம்ப அழகான ஒரு தீவு அது. நன்றி, வணக்கம்.